ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேள்? சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு மேங்கோ பர்ஃபி தான் வந்து பார்க்க போகிறோம். தேங்காய் பர்ஃபி மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து கொஞ்சம் மேங்கோ டேஸ்ட்டு கொஞ்சம் வரும். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதான் இன்றைக்கி நம்ம வந்து நான் ஒரு புதுசாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவுமே சூப்பராக வந்து இருந்தது. இப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பால் வந்து ஒரு 1/2 லிட்ரு பால் எடுத்து இந்த பேன்லேயே வந்து காய்ச்சிக்கிறேன். அந்த பேன்லேயே வந்து பர்ஃபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் டைம் பண்ணுறதுனால பேன் இதாக இருக்கும்போது உங்களுக்கு அடிக்கடி பிடிக்காது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதில் பண்ணிக்கலாம். பால் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான்ஸ்டிக் பாத்திரத்துலலாம் பண்ணும்போது கொஞ்சம் ஒட்டாமல் கிட்டாமல் ரொம்பவுமே ரொம்ப சூப்பராக வரும். நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு வந்து இதில் யூஸ் பண்ணி இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ணாலும் இது நல்லாவும் இருக்கும். அடிக்கடி பிடிக்காதுக்கு. அதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா, அந்த மேங்கோ வந்து ஒரு மாம்பழத்தை வந்து நல்லா அலம்பி நறுக்கி மிக்சியில் அடித்து வச்சுட்டுருக்கேன். ஒரு கப்பு சர்க்கரை, கொஞ்சம் தேங்காய் வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். பாலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டை வந்து காய்ச்சிக்கணும். அதாவது சுண்டை இல்லை, நல்லா ஒரு பாதி நல்லா கொதிக்கிற மாதிரி நல்லா காய்ச்சிட்டு அதில் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் வந்து இந்த சர்க்கரை வந்து ஒரு கப் எடுத்து வச்சுட்டுருக்கேன். சர்க்கரையை வந்து இதில் போட்டுட்டு இப்போ வந்து இலக்கின்றிருக்கேன். சர்க்கரையை வந்து போட்டு நல்லா ஒரு தண்ணி பதம் கொடுக்கும் இல்லையா, அதெல்லாம் இல்லாதக்கு நல்லா கொஞ்சம் பால் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி கொதித்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம சர்க்கரையை வந்து கொஞ்சம் கரைச்சிக்கிறோம். இந்த ஓரமாக இருக்கிறதெல்லாம் அப்படியே சைடில் வரதெல்லாம் அப்படி அப்படியே எடுத்து விட்டுக்கலாம். மேங்கோ பர்ஃபி சாப்பிடும்போது இதோடலாம் டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஓரமாக வர அந்த பாலோட அந்த எல்லாம் வந்து எடுத்துக்கலாம். எடுத்து உள்ளே போட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் நல்லா திக்காக கொஞ்சம் கலரிட்டு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய்க்கு வந்து துருவி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாங்காய், பால், அப்புறம் வந்து தேங்காய், அதாவது மாம்பழத்தில் பர்ஃபி பண்ணுறதுல தேங்காய் வந்து ஒரு அரை மூடிக்கு வந்து துருவின்றிருக்கேன். தேங்காய் போடும்போது அது சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும். இப்போ அது வந்து போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் செஞ்சுட்டு அழகாக ஒரு 10 நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். கேடே வராது. ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கும். இப்போ இதை ஒரு 1/2 லிட்ரு பாலுக்கு பண்ணுறது ஒரு 10-12 பீஸ்க்கு கிட்டத்தட்ட வரும். பால் வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா விட்டுடலாம். சர்க்கரையும் போட்டு நல்லா கொதிக்கட்டும். அப்படியே ஓரமாக இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருக்கேன் நான். இப்போது அது நல்லா கொதிக்கட்டும். அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம பண்ணுறது அப்படியே உங்களுக்கு காட்டின்னு வரேன் எப்படி பண்ணோங்கிறத. கொஞ்சம் நேரம் அதை அப்படியே நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதை கொதிச்சதுக்கப்புறமா இந்த துருவின தேங்காவை வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை திருவி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அந்த தேங்காய் வந்து நான் வந்து போட்டுருக்கேன். இப்போது இந்த தேங்காயும் போட்டுட்டு நல்லா அது இலக்கிண்டே இருக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 3 பொருள் தான் வந்து போட்டிருக்கோம். இந்த ஏலக்காய் பொடி இதெல்லாம் நான் ஒன்றுமே சேர்க்கல. இந்த மாம்பழத்தோட அந்த டேஸ்ட், அந்த வாசனையே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வேறு எதுவுமே போடல. இந்த மாம்பழம் மட்டும் போட்டிருக்கேன். சர்க்கரை, தேங்காய், பால், இவ்வளோதான். தேங்காயும் போட்டு நல்லா அது இலக்கிண்டே இருக்கணும். நல்லா அதை கொதிச்சு நல்லா அந்த கெட்டி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா அதை இது பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்மாகவே வச்சுப்போம் அடுப்பை. ஸ்லோவாகவே வச்சு கலரின்னு இருக்கலாம். இப்போ இந்த தேங்காயோட நல்லா அது வதங்கி நல்லா அப்படியே கொதிச்சு நல்லா சுருண்டு வரும். நல்லா கொஞ்சமாக அப்படி சுருண்டு வர நேரத்தில் நம்ம இந்த மாம்பழம் அரைச்சி வச்சுருக்கிறது விடலாம். இப்போ பாருங்கள், அது எப்படி நல்லா கொதிச்சு அந்த சக்கரை பதம்லாம் நல்லா கொதிக்கும் போது தேங்காயெல்லாம் நல்லா இழுத்து இப்படி கொதித்து சுண்டு வரும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம அதை கலரிண்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் வந்து பெருசாக கேட்குறேன். அது சீக்கிரம் நல்லா கொதித்து வரத்துக்காக, சுருண்டு வரத்துக்காக கொஞ்சம் பெருசாக கேட்குறேன். ஆனால் பெருசாகிட்டு நம்ம பக்கத்துலேயே இருந்து கலரிண்டே இருக்கணும். விட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகக்கூடாது, அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பேனாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் கலரிண்டே இருக்கணும், கைவிடாதுக்கு. அதில் அந்த தண்ணியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் இல்லாதக்கு நல்லா இழுத்து இன்னும் சேர்ந்தாப்புல வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா அதை வதக்கிக்கலாம். நல்லா தேங்காயோட கலரே பார்க்குறதுக்கு உங்களுக்கு இருக்குது அப்படியே எப்படி பாருங்கள் மாறி வரும் கலரு. இப்போ பாருங்கள், பாலெல்லாம் நல்லா அந்த இதெல்லாம் இழுத்துட்டு நல்லா அது கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வருது இல்லையா. இந்த அளவுக்கு நல்லா அதை இலக்கிக்கலாம் நம்ம.
சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப்பு வந்து போட்டிருக்கேன். மாம்பழம் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சர்க்கரை அளவு கம்மியாக வேணும்னா சர்க்கரை கம்மியாக பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சர்க்கரை கொஞ்சம் ஸ்வீட் நிறைய வேணும் அப்படிங்கிறனால நான் வந்து அதில் ஒரு கப்பு வந்து எடுத்துட்டுருக்கேன். 3/4 கப்பு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். மாம்பழம் போடுறதுனால மாம்பழத்தோட ஸ்வீட்டே போதும் அப்படின்னா உங்களுக்கு அதில் 3/4 கப்பு இல்லை 1/2 கப்பு கூட போட்டுக்கலாம். நான் வந்து சர்க்கரையோட ஸ்வீட்டும் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாக ஒரு கப்பும் எடுத்துட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் அது கலரை அப்படியே நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துட்டுருக்கு இல்லையா, இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கணும் அதை. இப்போ இது நல்லா வந்து கலரியாச்சு. இப்போ நம்ம அந்த மாம்பழம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். நான் வந்து ஒரு பெரிய பழமாக இருந்தது ஒன்று வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 கூட எடுத்துக்கலாம். இப்போ அதையும் போட்டுட்டு இதை நல்லா கலரிக்கிறோம். இப்போ நான் வந்து சிம்மிலே வச்சுட்டு இதை வந்து கலரிக்கிறேன். இப்போது இதுக்கு மேலே நீங்கள் சிம்மாவே வச்சு கலரிக்கலாம். நான் சேர்ந்து நல்லா கொதிச்சு கெட்டியாக வரணும். அப்போ வந்து சிம்மிலே வச்சு முள்ள அப்படியே கலரிக்கலாம், இலக்கிக்கலாம். இப்போ இதுவுமே வந்து உங்களுக்கு கலரை கொஞ்சம் அப்படியே இறுகின்றே வரும். உங்களுக்கு அந்த பர்ஃபி பதம் தெரியுமல்லவா, அந்த மாதிரி நல்லா அதை கலரிகிட்டே இருக்கணும். அது வரைக்கும் மாம்பழத்தையும் போட்டுட்டு இப்போ நான் வந்து கலரின்னு இருக்கேன். என்னென்னா இப்போ கலரே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாம்பழத்தோட அந்த கலர் இருக்கு இல்லையா, அதே போதுங்கிறதுனால நான் ஏலக்காய் பொடியோ இல்லை வேறு கலர் பொடியோ எதுவுமே சேர்க்கல. இந்த கலரே பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். மாம்பழம் விட்டது கொஞ்சம் அது லூஸ் விட்டுருக்கும், அதனால் அதை கொஞ்சம் நல்லா கலரிட்டு நல்லா இலக்கி விட்டுக்கலாம். அதை கெட்டி பதத்துக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நான் நெய் வந்து விட்டுக்கிறேன். நெய் வந்து உங்களுக்கு வேணும்னா விட்டுண்டா போதும். நெய் விடும்போது கொஞ்சம் கூட வாசனை நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் வந்து விட்டுக்கிறேன். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாமும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டேஸ்ட்டாக வித்தியாசமாக வந்து இருக்கும். இப்போ மாம்பழம் இருக்கிற சீசனில் தானே உங்களுக்கு இதெல்லாம் வந்து பண்ண முடியும். இப்போ இனி மாம்பழம்லாம் முடிஞ்சாச்சுன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நான் வந்து மாம்பழம் வந்து இருந்ததுனால இப்போ சரி இன்றைக்கி நம்ம அது மாதிரி பண்ணி காட்டலாம் அப்படிங்கிறதுனால வந்து பண்ணியிருந்தேன். சும்மா கொஞ்சம் வித்தியாசமாக எதாவது பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறவா இப்போ இந்த மாதிரி மாம்பழத்தை வச்சு இது மாதிரி பண்ணலாம். இப்போ இது அப்படியே கலரிகிட்டே இருக்கலாம். கலரி அது நல்லா கெட்டி பதத்துக்கு வரும். கெட்டியாக வரட்டுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் அது முன்னைக்கு நல்லா அந்த தண்ணியெல்லாம் எடுத்து நல்லா கெட்டியாகிடுச்சு. இன்னும் அது வந்து நல்லா கெட்டியாக ஆகணும். அது கலரை அப்படியே நல்லா சுருண்டு வரும். நல்லா பூத்து வரும். பூத்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறமா நம்ம எதில் நம்ம வந்து இது பண்ண போகிறோமோ அதில் வந்து கொட்டிக்கலாம். நான் வந்து ஒரு கேக்கு டின் வந்து வச்சுட்டுருக்கேன். அதில் தான் வந்து கொட்டிக்க போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் போட்டுட்டு அதில் வந்து மேலாக நெய் தடவி வச்சுருக்கேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள் அது முன்னைக்கு எப்படி நல்லா அது கெட்டியாகிடுச்சு. நல்லா அது சுண்டு வர ஆரம்பித்தாச்சு. அந்த ஈரப்பதம் அதை இடையில அந்த தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது. நல்லா அப்படியே அது பூத்து வரணும். அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இலக்கிக்கலாம். நல்லா பொறுமையாக இலக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் அது நல்லா இப்போ பர்ஃபி பதத்துக்கு ரொம்ப நல்லாவே வரும். அப்புறம் உங்களுக்கு பில்லை போட முடியாதுக்கு லூஸாகிடும், கட் பண்ண முடியாதுக்கு ஆகிடும். அதனால் நல்லா அது பூத்து வர வரைக்கும் கலரிகிட்டே இருக்கணும். பாருங்கள் அது அப்படியே நல்லா எந்த பக்கம் நம்ம திருப்பினாலும் அப்படியே நல்லா பரட்ட அப்படியே திரும்பி வரும். அந்த பதத்துக்கு நல்லா அது இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து சூப்பராகவே அது ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ சூப்பராக ஆகிடுச்சு. நான் வந்து அதோடய டின்னில் வந்து கேக் டின்னில் வந்து போட்டுக்க போகிறேன். இப்போ இதில் வந்து நான் போட்டாச்சு. இது ரொம்ப சூப்பராக ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் பில்லை போட்டு காட்டுறேன். இதை கொட்டிட்டு நல்லா அதை வந்து ஆற விட்டுடணும். இப்போ பாருங்கள் நான் வந்து பில்லையும் வந்து போட்டாச்சு. மேலே சில்வர் பேப்பர் வந்து ஒட்டியிருக்கேன். அதில் ரொம்பவும் சூப்பராக பில்லே வந்தாச்சு. ஒரு 10-12 பீஸ்க்கு தான் வரும். அது சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.